Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெஜ் குர்மா. நான் பட்டாணியை ஒரு 8 hours ஊற வச்சு அதை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பீன்ஸ் ஒரு 10, ஒரு கேரட், உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு ஒரு 6 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நிதானமாக கலந்துக்கோங்க. ரொம்ப கலந்தோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ நிதானமாக கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் கவர் பண்ணி ஒரு 3 minutes குக் பண்ணிக்கோங்க. இதில் நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை பாயில் பண்ண விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.